நல்லகண்ணுக்கள் கேரளாவிலும் இருந்தார்கள், திரிபுராவிலும் இருந்தார்கள், மேற்கு வங்கத்திலும் இருந்தார்கள், இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லகண்ணுக்கள் கேரளாவில் அரசியல் அதிகாரத்தை பெற முடிந்திருக்கிறது, மேற்கு வங்கத்தில் ஆட்சி செய்தார்கள், திரிபுராவில் மிக எளிமையான ஒரு முதலமைச்சர் இருந்தார். திரிபுராவில், மேற்கு வங்கத்தில், கேரளத்தில் நல்லகண்ணுக்கள் தேர்தல் அரசியல் மூலம் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் நல்லகண்ணுக்கள் கண்டுகொள்ளப்படுவதே இல்லை. இந்த தமிழ் கூறும் நல்லுலகமானது நல்லகண்ணுக்களை கண்டுகொள்வதில்லை, கெட்ட கண்ணுகளை தேடி தேடி வாக்களிக்கிறது. ஒரு பழம்பெரும் இனம் நாங்கள். ஏன் கெட்ட கண்ணுக்களுக்கு வாக்களிக்கிறோம்? மிகச்சில சந்தர்ப்பங்களில் தான் நல்ல கண்ணுக்கள் எங்களுக்கு பிரதிநிதிகளாக வரக்கூடியதாக இருக்கு. ஒரு நடிகரின் மனைவி விவாகரத்து கேட்ட செய்திதான் தோழர் நல்லகண்ணுவின் இறுதி நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை விடவும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் அதிகம் வைரலாகியது. அவர் இறந்த சரியாக 3வது நாளில் அனைத்துலக அளவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு பழம்பெரும் நாகரிகமாகிய பாரசீக நாகரிகத்துக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடுத்திருந்தன. அந்த யுத்தத்தின் முதல் நாளிலேயே ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டிருந்தார். நல்லகண்ணுவை வாசிப்பது, நல்லகண்ணுவுக்கு வணக்கம் செலுத்துவது என்பது எமது சமகால அரசியல் களத்தில் வைத்து அதை விளங்கிக் கொள்வது. தமிழில் மட்டுமல்ல, ஏனைய மொழிகளிலும் எது வைரல் ஆகிறதோ அது பெரும்பாலும் சீரியஸானதாக இருப்பதில்லை. எது வைரல் ஆகிறதோ அது அந்த சமூகத்துக்கோ உலகத்துக்கோ பெருமளவுக்கு நன்மை செய்வதாகவும் இருப்பதில்லை. பொது புத்திக்கும் சீரியஸுக்கும் இடையிலான இடைவெளி அதிகம். நல்லகண்ணுவை ஒரு வாழ்நாள் போராளி என்று தமிழக முதலமைச்சர் அழைத்தார். ஆனால் அந்த வாழ்நாள் போராளி தன்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே எந்த தேர்தலிலுமே வெல்லவில்லை. ஏன் இந்த தமிழக மக்கள் நல்லகண்ணுக்களை தெரிவு செய்யவில்லை? யூடியூப்பர்கள் எப்பொழுதும் ஜனரஞ்சகம் என்று சொல்லிக்கொண்டு மேலோட்டமானதையே மக்கள் முன் கொண்டு வருகிறார்கள். மக்களின் பலவீனம் எதுவோ, எது மக்களின் உணர்ச்சிகளை சுரண்டுமோ அதையே முன்வைக்கின்றார்கள். இதனால் சீரியஸானது, அறிவுபூர்வமானது, உண்மையானது, நேர்மையானது மக்கள் மத்தியில் போறது குறைவாக இருக்கிறது. இதனால் மக்களும் சீரியஸான நல்லவர்களை, அறிவுபூர்வமானவர்களை, உண்மையானவர்களை, சன்னியாசிகள் போல வாழ்பவர்களை தெரிவு செய்வது குறைவு. யாரு ஆடம்பரமாக தெரிகிறாரோ, யாரு மினுங்குகிறாரோ அவரையே தெரிகிறார்கள். இது ஒரு துயரமான விஷயம்.